பொதுவாக ஆண்களுக்கு என்ன ப்ராப்ளத்தை செக்ஷுவல் லைஃப்பில் உண்டாக்கும், பெண்களுக்கு என்ன செக்ஷுவல் லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளங்களை சர்க்கரை வியாதினால் உண்டாக்குங்கிறத நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஆண்களை பொறுத்த வரைக்கும் விரைப்புத்தன்மை குறைபாடு, உங்கள் ஆசையை குறைக்கிறது, விந்து முந்துதல், ரிட்ரோகிரைட் எஜாக்குலேஷன் ஒன்று இருக்குது. அதாவது விந்து வெளியில் வரும்போது அந்த விந்து வெளியில் வரத்துக்கு பதிலாக சிறுநீர் பைக்கே போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக விந்து வெளியில் வராது. இது ரொம்ப மேஜரான ஒரு இஷ்யூ. ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆசையை குறைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மெயினாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா டிசையர் அண்ட் அரௌசல் டிஸார்டர், அதாவது தூண்டப்படுறது, ஆசை இல்லைன்னு சொல்கிறது, இது ஒரு மெயின் கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. அடுத்தது வெஜைனல் ட்ரைனஸ், பெண் உறுப்பில் செக்ரீஷன் கம்மியாயிடுச்சு, அதனால பெயின்ஃபுல்லாக இருக்குது இன்டர் கோர்ஸ், அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்கசமிக் டிஸார்டர், அப்படின்னா உச்சக்கட்ட நிலையை அடையிறதுல அந்த ஃபீலிங்கை கம்மி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நெகட்டிவ் இம்பேக்ட் எப்படி கொடுக்குது அப்படின்னாக்க, சர்க்கரை வியாதி 40 வயசில் வந்துடுச்சு, நம்ம இதை எப்படி வாழ்நாள் ஃபுல்லாக ஓட்டுறது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நம்ம செக்ஷுவல் ப்ராப்ளம் வருது அப்படின்னு இந்த நெகட்டிவாக திங்கிங் போயிட்டே இருக்கும் லேடிஸ்க்கு. அது மாதிரி இருந்துன்னா அவங்க செக்ஷுவல் லைஃப்பை அது பாதிக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இதையும் மீறி ஒரு கப்பலாக குழந்தையின்மைக்கும் ஒரு காரணமாகுது. செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் எல்லாமே சொல்லிட்டேன். குழந்தையின்மைக்கு எப்படி காரணமாகுது அப்படின்னாக்க, இந்த விந்தணுக்களுடைய எண்ணிக்கை, அதே மாதிரி நீந்திரத்தன்மை, இது ரெண்டுலேயும் பாதிப்பை உண்டாக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.